நம்ம இப்போ நாக்பூரில் இருக்க ஒரு கோயிலை பற்றி பார்க்க போகிறோங்க. நாக்பூர்லேருந்து ஒரு அரை மணி நேரம் தூரம்னு வச்சுக்கோங்களேன். நாக்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இதுக்கு பேர் கொராடி மந்திர். கொராடின்றது அந்த ஊர் பேர். அந்த கோவிலோட கோபுரம், அந்த கோபுரத்துலேயும் தீபம் தான் எரியுது. அங்கே நவராத்திரி தசரான்னு சொல்லுவாங்க. அங்கிட்டலாம் தசரா 10 நாள் கொண்டாடுவாங்க. நவராத்திரியில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. இது நம்ம அந்த அகண்ட தீபம் சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த அகண்ட தீபம் இந்த மண்டபம் ஒரு கோயில் பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்குது, அதில் ஏற்றி வச்சுருப்பாங்க. இதுவும் ஒரு அம்மன் கோயில் தான். இதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே புக்கிங் ஸ்டார்ட் ஆயிரும். 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம காசு கட்டி நமக்கு இந்த நவராத்திரியில் நம்மளோட வேண்டுதலுக்காக இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு நம்ம 6 மாதத்துக்கு முன்னாடியே டோக்கன் வாங்கி வச்சுருவாங்க. அப்போ தான் நமக்கு டோக்கன் கிடைக்கும். அந்த விளக்கும் ஏற்றி வைப்பாங்க. இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு ஏற்றினோம்னா நம்மளுக்கு இந்த வருஷத்துக்கே புக்கிங் பண்ணணும் அப்படின்னு அந்த ஊரில் இருக்கவங்கலாம் சொல்லியிருக்காங்க. அம்மனுமே 3 அம்மன் இருக்காங்க. சின்ன வயசு, நடுத்தர வயசு, வயசான அம்மன், அந்த மாதிரி 3 வகையான அம்மன் இருப்பாங்க. ரொம்ப சக்தியான அம்மன் சொல்லுவாங்க. நம்ம என்ன நினச்சிக்கிறோமோ அது அப்படியே நமக்கு கிடைக்கும் அப்படின்னாங்க. இந்த அம்மனுக்கு நம்ம பட்டு, வளையல், மருதாணி, பொட்டு, கண்மை இதெல்லாம் கொண்டு போய் நம்ம அந்த தட்டில் வச்சு ஒரு சிகப்பு கலர் பட்டு துணிலாம் வச்சு கொடுத்தோம்னா அவங்க அந்த பண்டிகைக்கு வாங்கி வச்சுக்குவார். வாங்கி வச்சுட்டு வேறு யாராவது வாங்கி கொடுத்ததை நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. நான்லாம் 2-3 டைம் அப்படி தான் பண்ணியிருக்கோம். நம்ம கொடுப்போம், ஆனால் அவர் வாங்கி வச்சுட்டு வேறு யாராவது வாங்கி கொடுத்த வளையல் என்னென்ன கொடுத்துருப்போமோ அது எல்லாம் நமக்கு கொடுப்பாரு. அப்புறம் நம்ம வாங்கிட்டு வர வேண்டியதாங்க. நாக்பூர் பக்கத்துலேயே ஒரு ஆர்மி கேண்ட் இருக்குது. ஆர்மிக்காரவங்களுக்குலாம் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாக்பூரில் இருக்க ஃபேமஸான கோயில் தான் இது. பாருங்கள், பூக்குறது பூரா இது வேலைக்கு தான் இருக்குது. 10 நாள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, பாய்ங்க.